வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜி அப்படின்னா என்ன, அந்த சைக்காலஜி நாம் ஏன் படிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம், டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாமில் எந்தெந்த எக்ஸாம்க்கெல்லாம் சைக்காலஜி இருக்குது அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1, நெக்ஸ்ட்டு டெட்டு பேப்பர் 2, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த 4 எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் யூஜி வித் பிஎட் அப்படின்னா நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு படிக்கலாம். நீங்கள் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வித் பிஎட் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிக்கலாம். நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க, இல்லை பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிடிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 வந்து எழுதலாம். இல்லை யூஜி வித் பிஎட் மட்டும் பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2 வந்து எழுதலாம். சரிங்களா? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி மட்டும்தான். சரிங்களா? டீச்சர் ட்ரைனிங் ஓகேங்களா, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 1 வந்து எழுதிக்கலாம். இது நல்லாவே தெரியும். ஸோ ஓகே, இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜியில் எத்தனை யூனிட் இருக்குது? 11 யூனிட் இருக்குது. மொத்த கொஸ்டின் வந்து 30 கொஸ்டின். பேப்பர் 2ல் ஒரு 10 யூனிட் இருக்குது, மொத்த கொஸ்டின் 30 கொஸ்டின். பிஓலையும் 10 யூனிட் இருக்குது, மொத்த கொஸ்டின் வந்து 30. பிஜிடிஆர்பியில் வந்து 8 யூனிட் இருக்குது, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், யாருமே இந்த சைக்காலஜி வந்து படிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், கடைசியாக பார்த்துக்கலாம், அது சைக்காலஜி தானே, நம்ம படித்தா புரிய போதா, ஸோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எல்லாத்தோட மைண்ட்லேயுமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்காங்க, படிங்க ஓகேங்களா. சைக்காலஜி படிச்சிங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து எவ்வளோ ஈக்குவல் கொடுக்கணும் அதே அளவு தான் சைக்காலஜியும் கொடுக்குறோம் ஓகேங்களா. பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கு தான் ஒரு ஹையஸ்ட் மார்க்கே. பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜி மார்க்கு தான் அந்த போஸ்டிங்கை டிசைட் பண்ணக்கூடியதே வந்து இந்த சைக்காலஜி மார்க்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைக்காலஜி வந்து நீங்கள் ஏன் ஒமிட் பண்ணீங்க? முன்னாடியே படிங்க. ஸோ நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் நிறையா இருக்குது. ஸோ இந்த புக்கெல்லாம் நம்மளாம் படிக்கணுமா, அதெல்லாம் படித்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? தமிழ் மீடியத்தில் வந்து அந்த அளவுக்கு புக்ஸ் நிறைய இல்லை, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் படித்தா நமக்கு புரியாது. ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைக்காலஜியில் வந்து எப்படி 30க்கு 30 எடுக்கிறது, நம்ம டார்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்கிறது தான் டார்கெட் ஓகேங்களா. இல்லை அப்படின்னாலும் சரி, ஒரு 27+ மார்க், அப்பா நான் சைக்காலஜியால் தான் நான் ஜென்ரல் டென்னுக்கு போனேன், நான் சைக்காலஜியால் தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸு, உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல் யூனிட் வைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2க்கும் சரி, பிஓ எக்ஸாமுக்கு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஓகேங்களா, எல்லாமே தனித்தனியாக. சரிங்களா? ஸோ எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. ஸோ வேணும், நான் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வேணும், நான் சைக்காலஜி படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல போஸ்டிங் எடுக்கணும், அதுவும் எங்கள் சொந்த ஊர்லேயே போகணும், ஸோ அப்படின்னு என்ன இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் டெமோ கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சைக்காலஜி அப்படின்னா என்ன, சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும், இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் புக்கு வந்து என்ன, ஓகே ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல் படித்தா போதும், நீங்கள் முழு மதிப்பெண்ணானது எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், தனித்தனியாக இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2, பிஇஓ, பிஜிடிஆர்பி ஓகேங்களா. ஸோ இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அடுத்த டெமோ கிளாஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்த ஒரு டெமோ கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, ஏன்னா கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் தான், ஸோ இதுக்கு மேலே அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நாங்கள் டெமோ கிளாஸ் என்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க குரூப்பில். அந்த டேட்டில் நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் நடக்கும். நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக கவனிங்க, உங்கள் சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டை கேட்டுக்காங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது என்கொயரி அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் 9952563892 ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ டெமோ கிளாஸோட லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் அனுப்புவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் குரூப்பில் உங்களால் ஆட் ஆக முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் ஆட் டு சைக்காலஜி டெமோ கிளாஸ் குரூப்னு போட்டிங்கன்னா நாங்கள் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க.
பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாய்ப்பை விட்டுட்டு புலம்பாதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? வாய்ப்பை விட்டுட்டு புலம்பாதீங்க. 1 மார்க் 2 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. பிஓ எக்ஸாம் சரி, பிஜிடிஆர்பி எக்ஸாம் சரி, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து 82 மார்க்கு மேலே எடுத்தால் நீங்கள் பாஸ். ஓகேங்களா? ஆனால் பிஓ எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜியை தெளிவாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. மேற்கொண்டு டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஓ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறாங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.